ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறார்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிற தகப்பனே. அப்பா நீர் நல்லவர், நன்மைகளை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தெய்வம், அசைவாடு தெய்வம், ஆண்டவரே மாற்றத்தை கொடுக்கிற தெய்வமே ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா துதி பலி எடுக்கிறோம் தகப்பனே. துதிக்கு பாத்திரரே துதிக்கிறோம், துதில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம், துதிக்கப்படத்தக்கவரே துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே அப்பா துதிக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லப்பா, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை தகப்பனே, உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் யாரும் இல்லை தகப்பனே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்ன ஆண்டவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர். நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவையாக்குன்னு சொன்ன ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வமே, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னீங்களாப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கு மெஜமானரே உமக்கு சோதரம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு சோதரம். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரே உமக்கு சோதரம். ஏக சக்கராதிபதியே உமக்கு சோதரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு சோதரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே உமக்கு சோதரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே உமக்கு சோதரம் தகப்பனே. பரலோக தகப்பனே உமக்கு சோதரம். நல்ல தகப்பனே, நல்ல போதகரே, நல்ல மேய்ப்பரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வமே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே, எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வமே, யுத்தத்தில் வல்லவரே அப்பா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திர பலி செலுத்துகிறவர் என்ன மகிமைப்படுத்துகிறான் சொன்ன ஆண்டவர். அநேகருடைய சோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று சொன்னீராப்பா. மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான் சொன்ன ஆண்டவர். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளை செய்வான் சொன்ன ஆண்டவர். அப்பா இந்த வேளையில முன்னோக்கி நாங்கள் பார்க்கிறோமாப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதுன்னு சொன்ன ஆண்டவர். உம்மை நம்பி வந்தவர்களை நீங்க ஒரு நாள் கைவிட மாட்டீங்களே தகப்பனே. அழைத்தவர் உன்னை மறவா, வழிகாட்டி நடத்துகிற உன்னை மறவா. எப்பக்க நெருக்கங்கள் என சொந்த போதோ எலியாவின் தேவன் உன்னை மறவா. என்னாலே நீ மறக்கப்படுவதில்லை, என் வார்த்தைகள் மாறுவதில்லை சொன்ன ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் சொன்ன ஆண்டவர். அப்பா இந்த வேளையில முன்னோக்கி நாங்க பார்க்கிறோமாப்பா. துதி பலி, சோத்திர பலி, நன்றி பலி எடுக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அப்ப எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அறிதலுள்ள இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறான் சொன்ன ஆண்டவர். அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த வாரம், கடந்த மாதம் அற்புதமா நடத்தி வந்தீங்களே. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்தீங்களே, அது எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. நாங்கள் நினைப்பதற்கோ வேண்டிக் கொள்வதற்கோ மேலான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்தீங்களே, அது எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க போகும்போது வரும்போதோ உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி பின்னாடி இருந்து வழிநடத்தி வந்தபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்கி இவ்வளவு தூரம் உயர்த்தி வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் சொன்ன ஆண்டவர். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. அப்பா நீங்க பெரியவர், உயர்ந்தவர், உன்னதர், பரிசுத்தர், பரிகாரி, படைத்தவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் மகிமையின் ராஜா, வல்லமையின் ராஜா, வல்லமை
வல்லமையானவர், மகத்துவமான காரியங்களை செய்கிற தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம், அசைவாடு தெய்வமே, உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோமாப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவரோ, மன்னிக்கிறவரோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலோ மிகுந்த கிருபை உள்ளவரமாய் இருக்கிறாப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. நாங்க நிற்பதும் நிர்மலமாகாது இருக்கிறதோ ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நாங்க நிற்கிறதோ அப்பா உம்மாலதான் தகப்பனே, நிர்மலமாகாது இருக்கிறதோ உம்மாலதான் என்பதை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. நாங்க நம்புகிறது உம்மாலே வரும் தகப்பனே. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நங்கூரம், எங்களுடைய கோட்டை, எங்களுடைய துருகம், நாங்க நம்பி இருக்கிற தெய்வம் நீங்க தான் என்பதை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. உதவி வரும் கண்மலையை நோக்கி நாங்க பார்க்கிறோம். கண்மலையை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர் அப்பா, இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் தகப்பனே. ஒரு மாற்றத்தை, ஒரு அசைவை எங்க வாழ்க்கையில உண்டு பண்ண முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா. எங்க செய்த நன்மைகளுக்கு ஈடியது இணையாக நாங்க என்ன தண்டவரை செலுத்த முடியும்? அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய பாதம் ஒன்றே தஞ்சமா வந்துடுறோம் அப்பா. உடைய பாதம் ஒன்றே அடைக்கலமா வந்துடுறோம். எங்களுக்கு நீங்க மாத்திரம் போதும் தகப்பனே. அப்பா உடைய பாதம் ஒன்றே அப்பா, திருப்பாதம் ஒன்றே அடைக்கலமா வந்துடுற தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்ய முடியாக, இரக்கம் செய்ய முடியாது, தயவு செய்ய முடியாது. உடைய பாத்திரம் மன்றாடி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நாங்க ஒன்றுக்கு உதவாது இருந்த எங்களையும் உடைத்து உருவாக்கி இவ்வளவு தூரம் உயர்த்தி வந்த தெய்வமே, இந்த வழியை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய ரத்தத்தினால, விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்ன ஆண்டவர், பரிசுத்தம் ஆகிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் சொன்ன ஆண்டவர், நீதி செய்கிறவர் இன்னும் நீதி செய்யட்டும் சொன்னீங்களாப்பா. உண்மை கேட்ட அந்த பரிசுத்தம் எங்களுக்கு வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குணாதிசயத்தை மாத்துங்கப்பா ஆண்டவரே. எங்க கண்களை அப்பா மனக்கண்களை திறந்துள்ள முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய கண்களை திறந்துள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கண்களை திறந்தீங்களே, எங்களுடைய கண்களையோ அப்பா திறந்துள்ள முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க நாவை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா வீண் வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் அப்பா பேசியிருந்தா எல்லா பாவத்தை, எல்லா குற்றத்தை, எல்லா குறைகளையோ, எல்லா மீறுதலையோ அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத குணாதிசயங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. மீண்டும் தலை தூக்காமல் எல்லாமே மாண்டு மடியட்டும் தகப்பனே. உமக்கு உகந்த ஒரு காணிக்கையாக, உமக்கு உகந்த ஒரு பலியாக எங்களையே நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களை உடைத்து எங்களை உருவாக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், தேவ திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில நிறைவேற எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறேன் தகப்பனே. அனுதினம் உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜன வேதம் சொல்லுது அப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிற ஆட்களாக எங்களை மாத்துங்க தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த பெருக நீர் அனுக்கிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நாங்க மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஆட்களாக எங்களை மாத்துங்க அப்பா. எங்களுக்குள்ள பெருமை மாத்திரம் வந்துடக்கூடாது தகப்பனே, மேட்டிமை வந்துடக்கூடாது தகப்பனே. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறான் சொன்னீங்களாப்பா. அந்த தாழ்மையை சிந்தையை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சிந்தையானது உம்மை குறித்து அந்த சிந்தை எங்களுக்குள்ள வர, கிறிஸ்தனுடைய சிந்தை எங்களுக்குள்ள வர எங்களை நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பலன் உள்ளவனுக்காகிலோ பலனற்றவனுக்காகிலோ உதவிகள் செய்து லேசான காரியம் தகப்பனே. பலனற்று வந்திருக்கிற எங்களுக்கு பலனா, கிருபையா, இரக்கமா, தயவா ஒரு விசை எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இரக்கமா, மன உருக்கமா, நீடிய சாந்தமோ, மிகுந்த கிருபையும் உள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை அப்பா நினைத்தருள முடியாது ஜெபிக்கிறோம். எங்க சபையை கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள ஆண்டவரே. எங்களை கை தூக்கி நிறுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் ஆறுதல் அடிவான் சொல்லுங்கப்பா. பாக்கியம் அடிவான் சொல்லுங்கப்பா. அந்த பாக்கியம் அடையத்தக்க அப்பா நீதி மேல் எங்களுக்கு பாக்கியம் வர எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உம்மை குறித்தான பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள வர, எதையாவது ஒன்று உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க, எதையாவது உம்மை குறித்து செய்ய, உமக்காக நாங்கள் எதையாவது ஒன்று செய்ய எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. தகுதி இல்லாத இருக்கிற எங்களையும் நீங்க தகுதிப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை தேவ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர், நிறைவான ஆவியானவரே நீங்க நடத்தி தாங்கப்பா. நடத்துகிற நம்முடைய தாசனை மறைத்து ஆவியானவரே வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க தகப்பனே. அன்றைய பாடல் படுகிற வேலையில ஒரு மாற்றத்தை, ஒரு அசைவை எங்க வாழ்க்கையில உண்டு பண்ணுங்கப்பா. பாபா தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகையால் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள கடவுள்னு
சொன்ன ஆண்டவர் அவையோடு உண்மையோடு தொழுது கொள்ள அப்ப அந்த கிருபையில தாங்க தகப்பனே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு மனதோடு அன்பு கூர்வாயின்னு சொன்னீங்களாப்பா. அந்த வார்த்தையுடைய தகப்பனை முழு பலத்தோடும் ஆராதிக்கிற ஆராதனை, இருதயத்திலிருந்து ஆராதிக்கிற ஆராதனை எங்களுக்குள்ள கடந்து வர கிருபை தாங்க தகப்பனே. அப்ப நம்ம மகிமையை பார்க்க எங்களுடைய கண்களை திறந்துட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல உம்முடைய வல்லமை, அப்ப உம்முடைய மகிமை, அப்ப உம்முடைய பிரசன்னம் அபரிவிதமா இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்வீராக. வந்த ஒவ்வொரு நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வந்த மன்னமா போகாதபடி வேறு மனுஷனா மாத்தி அனுப்புங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்வீராக. காணிக்க ஆராதனை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாரும் மனமுந்து கொடுக்கவோ உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கான வேதம் சொல்லுது. உற்சாகமா கொடுக்கத்தக்க அந்த கிருபைகளை எங்களை தர முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. பிரசங்க பதி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற நம்முடைய தாசன சிஸ்டரை மறைத்து ஆவியானவரே பேச முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அது உள்ளவன் கேட்க எழுதியிருக்கிறது. ஆவியானவரே எங்க சபைக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோகத்தில் முன்குறித்து வைத்திருக்கிற அந்த தேவான வார்த்தை நீ தாராளமா வர நீர் அனைக்கரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பாட்டையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எங்களுக்கு தேவான வார்த்தைகள் அப்பா தேவான மன்னா தாராளமா வர நீர் அனைக்கரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. அந்த வார்த்தையை இருதயத்திலிருந்து அவளோடு உட்கொள்ளத்தக்க அந்த கிருபைகளை எங்களை தர முடியாது ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்க விடாதபடி என்னென்ன தடைகள் இருக்குதோ எல்லா தடைகளை அப்ப இந்த வேளையில உடை தேர்வீராக அப்பா. அப்ப நீ அந்த வாசனத்தை நாங்கள் எடுத்துட்டு போய் அநேகர்கிட்ட சொல்லணும் தகப்பனே. அநேகர்கிட்ட பக்கத்தில் கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக கருவியாக எங்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதையும் நீங்க ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கிற வண்ணமாய் I believe it's an important time. நம்ம இந்த வேளையில் இது ஒரு முக்கியமான நேரம் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையாய் ஆண்டவரே நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இந்த ஆரம்ப வேளையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை நாங்கள் ஜீவ பலியாய் தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படிப்பட்டவளாக இருந்த நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்து இந்த நாளில் எங்களுக்கு ஜீவனை தந்திரே ஆண்டவரே. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த நாளில் மன மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்தில் சேர எங்களுக்கு பாராட்டின உடைய பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு டிஸ்பிளேல போடும், நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் உண்மையாக உங்கள் இருதயத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ரோமர் 5:6 சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரக்கத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அன்று ஆதாம் மூலமாய் உலகத்திற்கு எப்படி பாவம் வந்ததோ தேவனே மூலமாய் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு அனைவருக்கும் ஜீவன் உண்டாக நீர் வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மூலமாய் ஜீவன் வந்தது, மூலமாய் ரட்சிப்பு வந்ததப்பா. உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. நாங்கள் சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே தேவன் எங்களை நீர் நேசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரோட ஞாபகம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. 1000 நாவுகள் இருந்தாலும் தேவனே உமக்கு நன்றி சொல்ல போதாது அப்பா. நாங்கள் சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே நீர் எங்களுக்காய் மரித்ததன் மூலமாய் உம்முடைய அன்பு எங்களுக்கு
கிருபையை நீர் வெளிக்காட்டினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வள்ளடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. சொல்லுவோமா, இருதயத்திலிருந்து சொல்லுவோமா, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வள்ளடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே.
மரித்த அந்த இயேசுவை, எங்களுக்காய் ஜீவனை ஒப்பு கொடுத்தவரை, சுவை என் மேலும் கண்ணை வைத்து, மேலும் கண்ணை வைத்து, வார்த்தைகள் தினமும் தந்து, தினமும் தந்து, நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே, என் மேலும் கண்ணை வைத்து, கண்ணை வைத்து, உம் வார்த்தைகள் தினமும் தந்து, நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே, உம் அன்பால் நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும், ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல் தீராதே, வாழ்நாளில் வார்த்தைகள் போதாது ராஜா, Father, you are holy. ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராது Jesus, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகள் போதாது, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை, நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன் Jesus, உன்னதரே சுவை, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்பவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்பவரே. ஆயிரம் நாவிருந்தாலும், ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல் தீராதே, வாழ்நாளில் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல் தீராதே, வாழ்நாளில் பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. Thank you Lord. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வசனம் சொல்லுகிறது, யூதால 24-25 வசனம் சொல்லுகிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகி நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை வலுவாமல் அவருடைய சமூகத்தில் நம்ம பரலோகம் போகும் பொழுது வலுவாமல் நம்மளை நிறுத்த
தாம் ஒருவரே மகிமை உள்ளவரும் பரிசுத்த உள்ளவருமாக இயேசு கிறிஸ்து நம்மளை வலுவாமல் நிறுத்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு மிகவும் பெருசு. அவர் நமக்கு வாழ்க்கையில் கொடுத்த கிருபை மிகவும் பெருசு. அதை நாம் எண்ணி மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் அவருக்கு கனத்தையும் மகிமையும் இப்பொழுதும் அவருக்கு உண்டாகும்படி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே அருமையான இந்த காலை வேளைக்காய்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த ஆரம்ப வேளையில் எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கே நாங்கள் மகிமை தருகிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்த அளவுக்கும் எங்களுக்கு நாங்கள் மகிமை எடுத்துக்கொள்ளாதபடி இந்த நாளில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உமக்கே கனமும் மகிமையும் புகழும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிற யாவரையும் கர்த்தர் மறைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் கழுவி கர்த்தரை சுத்திகரிப்பீராக. இந்த நாள் ஆராதனை முழுவதும் நிறைய மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவரும் இறுக்கமாக இல்லாமல் நம்ம எல்லாரும் விடுதலையோட கூட சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியின் நாளில் நம்ம ஆண்டவரை நம்ம பாட போகிறோம். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். மகிழ்ச்சியோட கூட பாட போகிறோம். வேனிஷா மாதிரி அப்படி இல்லை, ஜெரின் மாதிரி அப்படியே சோகமாக இல்லை. நம்ம எல்லாரும் ஆண்டவர் செய்த நன்மை பாருங்க. அது வரிகள்லாம் சொல்லுது, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வது தான். நாமே எல்லாரும் என்னோட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதான். எத்தனை பேர் உண்மை நம்புறீங்க? இது அதிசயம், ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயமெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயமெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர்
மணவாளன் ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார், சொல்லுவோமா, சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. வல்லவர் என் சொந்தமானா, சாவி வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்திட்டாலும் மாறாத தேவன் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தேவன் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரர் நீரே. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தேவன் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரர் நீரே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்திட்டாலும் மாறாத தேவன் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. சொல்லுவோமா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்திட்டாலும் மாறாத தேவன் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தேவன் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரர் நீரே. சொல்லுவோமா, வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தேவன் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரர் நீரே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. புது
சன்னிதானத்தில் ஹல்லேலூயா குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் சொல்லுவோமா குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் பாவமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஓ கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியே எத்தனை பேர் சொல்றீங்க கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் ஜீசஸ் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே ஓ ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல் வெற்றி தந்தார் வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் என்னோடு ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆமே ஹல்லேலூயா ஆண்டவருக்கே கனமும் மகிமை உண்டாகட்டும் இதனால் ஏன் நம்ம சந்தோஷமாய் கூட ஆண்டவரை ஆராதிக்கிறோன்னா காரணம் அவர்தான் அவர் நமக்கு எல்லாமே செய்திருக்கிற அந்த உலகத்தில் நம்முடைய ரட்சிப்பாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளாக இருக்கட்டும் தேவன் நமக்கு செய்திருக்கிறார் அதனால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறது போல இந்த நாளில் என்னோடு கூட அவர் மூலமாய் நன்மை பெற்றவர்கள் என்னோடு கூட இணைந்து நம்ம ஆண்டவரை தொடர்ந்து நம்ம துதிக்க போகிற நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே நிறைவான தேவன் நீர் வருகையிலே வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை எத்தனை பேர் இதை உண்மையாக சொல்ல போகிறீங்க ஒரு ஆராதனையாக நம்ம பாட போகிறோம் வாக்கு செய்தவர் மாறாதவர் உண்மையை நம்பிடுவேன் ஆமே தாயை போல என்னை தேற்றுகிறீர் ஒரு தந்தையை போல என்னை சுமக்கின்றீர் உங்கள் அன்பு பெருதையா உண்மையை நம்பிடுவேன் ஆமே என்னோட சேர்ந்து ஒரு ஆராதனையாக உண்மை இருதயத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்துவோம் பலனை நான் வாஞ்சிக்கிறேன் நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே நிறைவான தேவ
வருகையிலே நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். தாய் போல என்னை தேற்றுகிறீர், ஒரு தந்தை போல என்னை சுமக்கின்றீர். தாயை போல என்னை தேற்றுகிறீர், ஒரு தந்தை போல என்னை சுமக்கின்றீர். உங்க அன்பு பெரிதையா, உம்மையே நம்பிடுவேன். உந்த அன்பு பெரிதையா, உம்மையே நம்பிடுவேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாழ்க்கையில் குழப்பங்கள் குறைவுகள் வந்தாலும் அழைத்தவர் நீர் இருக்க பயமே இல்லை. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மையே நம்பிடுவேன். ஜீசஸ் வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மையே நம்பிடுவேன். குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே, நிறைவான தேவன் நீர் வருகையிலே. குறைவுகள் எல்லாம் yes Lord, நிறைவான தேவன் நீர் வருகையிலே. நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன். தாயை போல என்னை தேற்றுகிறீர், ஒரு தந்தை போல என்னை சுமக்கின்றீர். தாயை போல என்னை சுற்றுகிறீர், ஒரு தந்தை போல என்னை சுமக்கின்றீர். உங்க அன்பு பெரிதையா, உம்மையே நம்பிடுவேன். உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? உங்க அன்பு பெரிதையா, உம்மையே நம்பிடுவேன். சொல்லுவோமா? உங்க அன்பு பெரிதையா, உங்க அன்பு பெரிதையா, உம்மையே நம்பிடுவேன். இயேசுவே உங்க அன்பு பெரிதையா, நம்பிடுவே. வாக்கு செய்தவர் மாறாதவர், வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மையே நம்பிடுவே. ஹல்லேலூயா. வாக்கு செய்தவர் மாறாதவர், உம்மையே நம்பிடுவே. குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே,
பலனை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. சொல்லுவோமா? துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தா. சொல்லுவோமா? குனிந்து தூக்கினேன், குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே,
புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்துவே, உம்மை உயர்த்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. துயரத்தில் கூப்பிட்டே எல்லாரும் இருக்கிறடங்கள் எழுப்பி நின்று ஒரு ஆராதனையாய் பாடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே, துயரத்தில் கூப்பிட்டே, ஜீசஸ் இஸ் லார்ட், ஹalleluya. துணிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சொல்லுவோமா? உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. இயேசுவே, உமது காருண்யம், உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எஸ் லார்ட், உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. நம்மளை குனிந்து தூக்கி நம்மளை பெரியவனாய் மாற்றின தேவன். ஹalleluya. ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைக்கு பேசும்பொழுது குனிந்து இறங்கி போய் அவங்க லெவலுக்கு பேசுகிறார், அதே போல தேவன் தன்னுடைய நிலையை விட்டு இந்த பூலோகத்தில் ஒரு மனிதனாய் வந்து உங்களையும் என்னையும் ஒரு மகனைப் போல மகளைப் போல அவர் நேசித்ததனால் இந்த நாளில் நாம் ஜீவிக்கிறோம். அவருக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. நம் ஆத்துமா மரித்த வேளையிலும் தேவனுடைய அன்பு நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தது. அவருடைய கிருபை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தது. அவர் இந்த நாளில் நமக்காக அவர் இறங்கி வந்தார். அவர் குனிந்து நம்முடைய லெவலுக்கு இறங்கி வந்து மனிதனாய் ரூபம் எடுத்து நமக்காய் எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்த தேவன். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அவரை துதித்து ஆவியில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நீர் எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹalleluya. கனத்திற்கு பாத்திரரே, மகிமையுடைய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து பாரங்கள் கவலைகள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் கூட நம்ம அவரை மகிமைப்படுத்தும். அவர் ஆராதனை செலுத்துங்க. ஹalleluya. நாவுகள் யாவும் அவரை துதிக்கட்டும். ஹalleluya. கர்த்தரே ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அவரை துதிக்கட்டும். காரணம், அவரை அல்லாமல் இந்த பூலோகத்தில் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவரே அல்லாமல் பரலோகத்தில் நமக்கு வழி இல்லை. அவரே நமக்கு எல்லாமும் எல்லாமாக இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு யார் உண்டு ராஜா? இந்த உலகத்தில் இந்த தேகத்தில் நாங்கள் நடப்பதற்கு உண்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ராஜா. ஹalleluya.
மரணத்தின் விளிம்பில் நான் நடக்கும் பொழுதெல்லாம் தேவனே நீர் எங்களை சந்திக்காவிட்டால் எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே பாதாளத்திற்கு போயிருக்குமே. தேவனே நீர் எங்களை சந்தித்தீரே. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தின் வல்லமை எங்கள் இருதயத்தில் பிரகாசிக்க செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை எங்களுக்கு ருசி பார்க்க வைத்தீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பாதாளத்தின் நடுவில் நான் நடக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பயத்தில் இருந்த வேளையிலெல்லாம் எங்களுக்கு ஒளியாய் வந்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை நட்சத்திரமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு நம்பிக்கை தருகிற நட்சத்திரமாய் தோன்றி எங்களுக்காய் இந்த நாளில் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிறதற்கு காரணமாக இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எதுவும் எங்களை ஆண்டவரே கீழே தள்ளாது. காரணம் உம்முடைய நாமத்தின் வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம் கிறிஸ்துவுக்காய். இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் பாரங்கள் வந்தாலும் நாங்கள் கிறிஸ்துவுக்காய் எரிந்து கொண்டே இருக்கோம். காரணம் அவர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். எங்கள் ஆத்மாவை ரட்சித்த தேவனுக்கு சதா காலமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிருஷ்டித்தீ சீர்படுத்தினீ உடமிட்டியே புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தே இயேசுவில் மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுவோமா. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் கிடந்தேன். குழியில் நான் பாவத்தின் பாரத்தை சுமந்தே பாரத்தை சுமந்தே. இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ
நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுவோமா? பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். தேங்க்யூ லார்ட், எங்களுக்கு ஒளியாய் வந்தீரே. ஓ, ஒளியெல்லாம் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுவோமா? பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். ஹல்லேலூயா. உருவாக்கினே, சிருஷ்டித்தே, சீர்படுத்தினே, புடமிட்டே, புதிதாக்கினே, பிரித்தே, பிரியாதிருந்தே எனக்கு யாருண்டு. கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லுவோமா? மரணத்தின் விளிம்பில் நான் நடந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். எங்க பாவ பாரத்தெல்லாம் எடுத்தீரே. ஓ, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீ, உருவாக்கினீ, சிருஷ்டித்தீ, சீர்படுத்தினீ, புடமிட்டீ, புதிதாக்கினீ, பிரித்தீ, பிரியாதிருந்தீ எனக்கு யாருண்டு. கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு. கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார்.
அழைக்கிறார். அவருக்குள்ளாக வழி, அவருக்குள்ளாக சத்தியம், அவருக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் தம் கரங்கள் நீட்டி, தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பெலனுனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பெலனுனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் இரட்சிப்புமானதான். தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம் இரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். சொல்லுமா, அவர் உன் வெளிச்சம் இரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம் இரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். Father, we love you, Lord. We give you all the glory, Lord. You alone are worthy. நீர் ஒருவரே கர்த்தர். இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். தூயவனே, தூயவன். எத்தனை பேர் உண்மையாக அர்ப்பணிக்கிறீங்க? தேவனே, நீங்கள் படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையும் எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. Lord, we love you. தூயவனே, எங்கள் படைப்பின் காரணர், இந்த பூமிக்கு வந்ததின் காரணம் நீர் ஒருவரே. எங்கள் ஜீவனின் காரணர், கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே, தூயவனே, நாடை களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்ட கண்டேன். கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கி, மண்ணாசையில் நான் மயங்கி மெய்வழி விட்ட கண்டேன். கண் போன போக்கை கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி
களிமண்ணான எங்களை நோக்கிடும் ராஜா, எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. களிமண்ணான என்னையுமே கண்டோக்கி பார்த்திடுமே. கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே, பரம குயவன் அழைத்த ஒவ்வொருவர் மீது ஒரு மேன்மையான திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறீரப்பா. இந்த நாளில் அதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேர்ந்து உம்முடைய சமூகத்தின் நன்மையினால் நிரப்பப்பட கர்த்தர் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் மனக்கண்களையும் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான கிரியைகளை அறியும்படியாய் தியானிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தாவே, பாடல்களாய் பாடி ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உம்முடைய மகிமையான கரம் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தூக்கி நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உம்முடைய நன்மையினால் நிரப்பப்படுவார்களாக, உம்முடைய கரம் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவைகளோடு அவசியங்களோடு உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் இருந்து பதில் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. மீதமான எல்லா பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் நீர் நடத்துவீராக. பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. உடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.